அதை உடனே எடுத்து நாம் பதிப்பு செய்து விட முடியாது, அச்சு வடிவுக்கு கொண்டு வந்து விட முடியாது. ஒரே ஒரு சுவடி இருந்தால் அதில் சில நேரத்தில் பல படிகள் கிடைக்கலாம். அந்த படிகளை எவ்வாறு ஒப்பீடு செய்வது, அதில் இருக்க சொற்களை எல்லாம் எவ்வாறு நாம் பேதம் காண்பது, இந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் செய்வதற்கு பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்களது அதாவது ஆய்வு நுணுக்கங்கள் என்ற ஒரு நல்ல ஒரு அருமையான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள், புத்தகம் எழுதியிருக்கின்றனர். இவற்றை பற்றியெல்லாம் பேசி கலந்துரையாடல் செய்து இந்த பகுதியில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். பேராசிரியர் வையாபுரி பிள்ளைக்கென்று பதிப்பாசிரியர்கள் பக்கம் என்று ஒரு பக்கமும் வேறு நாங்கள் போட்டிருக்கின்றோம் இந்த வலைப்பக்கத்தில். ஏனென்றால் இந்த துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் இப்பகுதிக்கெல்லாம் சென்று பல தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக. அடுத்ததாக தமிழ் பழம் நூல்கள் பதிப்பாசிரியர்கள், அது இரண்டும் சேர்த்தால் போல ஒரே மாதிரி தான். அடுத்து ஓலைச்சுவடி தேடல் திட்டம் என்ற ஒரு திட்டம், அதாவது ஒரு தமிழகம் முழுதும் இருக்கின்ற ஓலைச்சுவடிகளை தேடி அவற்றை மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதனை வெற்றிகரமாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். அவற்றை பற்றிய மேலும் சில தகவல்களை எனது மற்றொரு சொற்பொழிவு இருக்கின்றது, ஒரு பேச்சு இருக்கின்றது செம்மொழி மாநாட்டில் 26ஆம் நாள், அதில் நான் மேலும் விவரமாக விளக்கலாம் என்று இருக்கின்றேன். அடுத்ததாக எட்டயபுரம் வரலாற்று தகவல்கள் என்று ஒரு பகுதி, அதாவது ஒரு சிறு கிராமம் எவ்வளவு வரலாற்று தகவல்களை கொண்டிருக்கின்றது. அந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் நாம் மறந்துவிட்டால் அந்த வரலாற்று தகவல்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விடுகின்ற ஒன்றாக ஆகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதாக. அதாவது ஒரு ஹெரிட்டேஜ் டூர் என்று சொல்லலாம், இணையத்திலேயே ஒரு ஹெரிட்டேஜ் டூர் செய்வதற்கு அளவிலான தகவல்களை படங்களோடு, ஒலிப்பதிவோடு, கட்டுரைகளோடு, வீடியோ கிளிப்ஸ் அதோடு சேர்த்து பதிவு செய்வது போல நாங்கள் போட்டிருக்கின்றோம். டைம் இருக்கு? ஓகே, சரி. அப்புறம் மரபுவிக்கு நான் ஏற்கனவே விளக்கிவிட்டேன். பிறகு உவே சுவாமிநாத ஐயர் அவரது நூல்கள் 28 நூல்கள், அவரது நூல்கள் மின்பதிப்பாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து மண்ணின் குரல் என்பது மாதம் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற ஒரு ஒளிப்பதிவு வலைப்பக்கம், அதுவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதில் நிறைய ஒளிப்பதிவு கோப்புகள் இருக்கின்றன. மூலிகை களஞ்சியம், அதாவது சித்த மருத்துவம் நமது பாரம்பரியத்தில் உள்ள மிகவும் முக்கியமான ஒரு அங்கம். அதில் அந்த மூலிகைக்காகவே ஒரு பகுதியை உருவாக்கி அதில் மூலிகை நிபுணர்களின் பேட்டிகள், அவர்கள் கூறும் கருத்துக்கள், அதோடு ஏறக்குறைய 60 தமிழர்கள் வாழ்வில் பயன்படுத்தும் ஏறக்குறைய 60 மூலிகைகளின் விளக்கம், படங்கள், விளக்கம், அதன் ஆங்கிலம் மற்றும் லத்தீன் எழுத்துக்கள், இவற்றை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் சேர்த்து இந்த பகுதியை நாங்கள் தொடர்ந்து பெருக்கிக் கொண்டே வருகின்றோம். இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. பிறகு தமிழ் பெரியார்கள் தொகுப்பு என்று தமிழுக்காக தொண்டாற்றிய தமிழ் பெரியார்களின் பட்டியல், அதோடு அவர்களுடைய வரலாறு, அவர்களின் பெயர்கள், அவர்கள் வாழ்க்கை வரலாறு, அவர்கள் எழுதிய நூல்கள், முக்கியமான சில தகவல்கள், இவற்றையெல்லாம் தொகுத்து நாங்கள் செய்து வருகின்றோம். பிறகு திருவிக்கா அவர்களின் நூல்கள், அவரது கருத்துக்கள், அவற்றை மின்பதிப்பு செய்திருக்கும் ஏறக்குறைய 16 நூல்கள், அவருடைய புத்தகங்களும் தமிழ் மரபு அறக்கட்டளையில் இணைந்திருக்கின்றன. பிறகு தமிழக வரலாறு, கிராமிய தெய்வங்கள், கிராமிய வழிபாடுகள், இப்படி பல விஷயங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையின் வலைப்பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. விஷயங்களை மாத்திரம்தான் கலந்துரையாடுவதற்கு என்று நாங்கள் மிகவும் செயல்பட்டு வருகின்றோம். சினிமா பற்றிய தகவல்களோ, அது தேவையில்லாத விஷயம், அவசியமான விஷயங்களோ அதில் பேசப்படுவதற்கு வந்தால் தடைப்படுத்தி விடுகின்றோம். அப்படி இருந்துமே இவ்வளவு பெரிய ஒரு கலந்துரையாடல் வந்திருக்கின்றது என்பது ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு, அதாவது நான் அடிப்படையில் இந்த வெப்மாஸ்டர், இந்த வெப்சைட்டோட இந்த வெப்மாஸ்டர் என்பதால் எனக்கு எல்லோரும் பல பேர் விஷயங்களை தேடுவது என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதாவது நான் 2006 ஒரு மண்ணின் குரல் பகுதியில் ஒரு நலுங்கு பாட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். அதை நான் தேடணும் அப்படின்னா எங்க போய் தேடுறது அப்படிங்கிறப்ப எனக்கு நம்மளுடைய வலைப்பக்கம் அதிலே தேடுறதுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா? அதே போல மின்னூல்கள் இருக்கின்றது. மின்னூல்களை பதிப்பிச்சுட்டே வரும். முதல்ல சொன்ன மாதிரி திருவிக்கா பட்டியல் இருக்கு. அண்மையில பெரியாருடைய அனைத்து புத்தகங்களும் 1925 1936 வரை வந்த அவருடைய புத்தகங்கள் அனைத்தையும், அவருடைய பேச்சுக்கள், அவை அனைத்தும் மின்னூல்களாக நமது பக்கத்தில் வலையேற்றப்பட்டிருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட நூல்கள்லாம் இணைத்துவிட்டு அவற்றை தேடுவதில் நமக்கு சிரமம் ஏற்பட்டால் அதுல அவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லை. அதனை எப்படி மேம்பாடு செய்யலாம் என்ற வகையில் இப்போ சிந்திக்க ஆரம்பித்த போது ஒரு இணைய ஆன்லைன் கேட்டலாக் என்பது தேவையாக இருக்கின்றது. அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம். ஆக அந்த ஆன்லைன் கேட்டலாக் பல வகையான தகவல்களை முறையாக நாம் பதிவு செய்வதற்கும், பட்டியலிடுவதற்கும், அகரவரிசைப்படி அதனை பட்டியலிடுவதற்கும், தேடுவதற்கு சுலபமாக ஆக்குவதற்கும் அது நமக்கு தேவைப்படுகின்றது. இன்னும் எவ்வளவு நேரம் மணி? ஓகே.
ஓகே, முதல்ல வந்து நாங்கள் சோதனைக்கு அதாவது எடுத்துக்கிட்ட போது அதாவது ஒரு பட்டியல் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ முடிவு பண்ணோன்னு எப்படி ஆரம்பிக்கலாம், எந்த வகையில் எந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம இந்த பட்டியலை ஆரம்பிக்கலாம் என்று யோசித்த பொழுது முதலில் நமது வலைப்பக்கத்தில் இருந்தது ஒரு சாதாரண HTML பக்கம் 1 2 3 4 அப்படின்னு என்று போட்டு அது வரிசையாக எண்களில் வரும். ஆக அதில் வரிசைப்படி தேட முடியாது. ஆக முதல் சோதனையாக செய்த பொழுது எப்படி என்றால் வெறும் JavaScript யூஸ் பண்ணி XML கோட் பயன்படுத்தி HTML பேஜ்குள்ளேயே அந்த JavaScript உள்ளுக்கு வைத்து அதன் மூலமாக அந்த பக்கத்தில் உள்ளீடு செய்து தகவல்களை உள்ளீடு செய்து தேடுதல் முயற்சியை செய்து இந்த பக்கத்தில் அதை இன்னும் பார்க்கலாம். இது இன்னும் ஆக்டிவா இருக்கு இந்த வெப்சைட். அதில் இந்த பகுதியில் என்ன ஒண்ணுனாக்கா அடிப்படையில் தகவல்களை உள்ளீடு பண்ணிடலாம். ஆனா திரும்பவும் வந்து எடிட்டிங் செய்வது என்பது சென்று செல்லும் பொழுது நம்ம அந்த HTML கோட் உள்ளே சென்று அது ஒவ்வொன்றையும் நாம் தேடிக்கொண்டே வர வேண்டும். ஆக ஒரு டேட்டா பேஸ் அதில் இல்லை, இதில் அடிப்படையில் டேட்டா பேஸ் இல்லை. அப்போ அதனால தகவல் ஏறும் பொழுது நமக்கு ஒரு தகவல் வங்கி தேவை என்பதை வந்து மனதில் முடிவு பண்ணிக்கொண்டு எவ்வாறு அந்த தகவல் வங்கியை உருவாக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தோம். அதில் முதலில் என்ன செய்வது, அடிப்படையில் ஏதாவது ஒரு தகவல் வங்கி செய்யணும், ஆன்லைன் கேட்டலாக் செய்யணும் என்றால் அடிப்படையில் தேவைப்படுவது ஒரு முதல்ல நமக்கு ஒரு பட்டியல் தேவை. என்ன பட்டியலோ அது அந்த பட்டியல் முதல்ல தேவை. ஸோ அந்த பட்டியலை உருவாக்கிவிட்டு பிறகு தகவல் வங்கியை உருவாக்கணும். தகவல் வங்கி எதுலையும் நீங்கள் உருவாக்கலாம். ஆரக்கிள் தெரிந்தவர்கள் ஆரக்கிள் பயன்படுத்தலாம், இல்லாட்டி MS SQL சர்வர் அதுவும் பயன்படுத்தலாம், இல்லாட்டி வந்து MySQL பயன்படுத்தலாம், இன்னும் DB2 உங்களுக்கு எந்த துறையில் உங்களுக்கு அனுபவம் இருக்கோ அதில் பயன்படுத்தலாம். பிறகு அந்த பட்டியலை உள்ளீடு செய்ய வேண்டும். அந்த தகவலை உள்ளீடு செய்து பிறகு வரிசைப்படுத்த தொகுத்தல் அம்சங்களை கொண்ட வலைப்பக்கங்களை உருவாக்க வேண்டும். இதான் அந்த படி ஓவர்வியூ. சரி, இதை வைத்துக்கொண்டு எவ்வாறு செய்வது என்று யோசித்த பொழுது முதலில் எங்களுடைய சர்வர் வந்து அப்பாச்சி உள்ளது, லைனக்ஸ் வெப் சர்வர், எங்களுடைய வெப் சர்வர். அதில் எங்களுக்கு MySQL டேட்டாபேஸ் இருந்ததுனால அதையே பயன்படுத்தி வேறு எதுவும் பயன்படுத்தாமல் வெறும் MySQL டேட்டாபேஸ் பயன்படுத்தி அதில் நாங்கள் தகவல்களை உள்ளீடு செய்து சேர்க்கலாம் என்று முடிவு செய்தோம். ஆக அப்படி செய்யும் பொழுது முதல்ல என்ன செய்யுதுனாக்கா ஒரு தகவல் வங்கி, ஒரு பிரத்யேக தகவல் வங்கியை, ஒரு டேட்டாபேஸை அதுக்குன்னே நம்ம உருவாக்க வேண்டும். உருவாக்கிட்டு உதாரணத்திற்கு நாங்கள் செய்த போது அந்த மின்னூல்களை எடுத்துக்கொள்வோமே, மின்னூல்கள் பட்டியல் அது மிகவும் சுலபமான ஒரு பட்டியல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே டேட்டாபேஸ், அதில் ஒரே டேபிள், அதில் தேவையான ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டு அதாவது ஃபீல்டு நேம், எல்லா ஃபீல்ட் நேமும் உருவாக்கிட்டு அதுக்கான தகுந்த உருவாக்கிட்டு பிறகு டேட்டா இன்புட் மாத்திரம் நாம சேர்த்துக்கொண்டே வந்துவிட்டோம். அது சுலபம். ஆனால் அடுத்ததாக இன்னொன்று கல்வெட்டு அட்டவணை, அதாவது தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் வட்டாரங்களில் உள்ள கல்வெட்டுக்களை பற்றிய விவரங்களை ஒரு ஆன்லைன் கேட்டலாக் செய்ய வேண்டும் என்று உருவாக்கினோம். அந்த ஆன்லைன் கேட்டலாக் செய்வதற்கு முதலில் என்ன தேவை என்றால், அந்த ஆன்லைன் அந்த புத்தகம் பல பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட வாரியாக. முதலில் சொன்ன மதுரை ஒரு மாவட்டமாக இருக்கின்றது, பிறகு கோவை ஒரு மாவட்டமாக இருக்கின்றது, அப்புறம் செங்கல்பட்டு ஒன்றாக இருக்கின்றது, இப்படி பல மாதிரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதற்கு என்ன செய்தோம் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டேபிள், அதுக்குன்னு தனியாக கொடுத்துறது ஒரு டேபிள் அந்த டேட்டா பேஸ்ல அவர் கொடுத்து விட்டு அதற்குள் தகவல்களை உள்ளீடு செய்ய வேண்டும். அதில் சில பிரச்சனைகளும் வந்தன. உதாரணத்திற்கு இந்த டேட்டா எல்லாம் ஒரு திக் புக் அளவுக்கு அந்த டேட்டா, பெரிய புத்தகம், அதில் இந்த டேட்டா இருக்கு, அதையெல்லாம் உள்ளீடு செய்ய வேண்டும். யார் செய்வதால் நானே செய்ய முடியாது. அப்ப நம்ம நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள்ட்ட சொல்லி நீங்க இந்த தகவல்கள்லாம் நீங்க உள்ளீடு செய்யுங்க, செய்தி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை உள்ள சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்ற போது எதில் செய்யலாம்னா நாங்க முதல்ல நினைச்சோம் எக்ஸல் ஒர்க் ஷீட்ல போட்டு, ஸ்ப்ரெட்ஷீட்ல போட்டு அதில் சேர்த்து CSVன்னு நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதில் அப்லோட் பண்ணிடலாம், டேட்டா பேஸ்க்குள்ள நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செய்து பார்க்கலாம் சொல்லிட்டு சோதனை முயற்சி செய்து பார்க்கலாமே சொல்லிட்டு செய்தோம். ஆனால் என்ன ஆனதுன்னாக்கா XML இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல CSV சேர்த்து தமிழில் இணைத்து போட்டால் அப்லோட் செய்யற சமயத்தில் தமிழ் எழுத்துக்கள் ஒருங்குறியில இருந்தாலுமே அது அந்த டேட்டா பேஸ்ல தமிழ் எழுத்துக்கள் வரவில்லை. அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. அது இன்னும் என்னால் தீர்வு காண முடியல, அதுக்கு இன்னும் யோசிக்கணும். அது வேற இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். ஆனால் நான் தேடி பார்த்த வரைக்கும் வந்து இன்டர்நெட்ல தேடி பார்த்த வரைக்கும் சைனீஸ்லயும் இதே ப்ராப்ளம் இருக்கு. சைனீஸ் கேரக்டர், மேண்டரின்